என் சொந்த ஊரிலேயே தியேட்டர் கிடைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்த செம்பியன் மாதேவி பட இயக்குநருக்கு ஷாக் கொடுத்த கடலூர் ரசிகர்கள். 8 ஸ்டுடியோஸ் பிலிம் புரொடக்ஷன் சார்பில் லோக பத்மநாபன் தயாரித்து இயக்கி நடித்த செம்பியன் மாதேவி திரைப்படம் நேற்று வெளியானது. தமிழ்நாட்டில் சுமார் 25க்கும் குறைவான திரையரங்குகளில் மட்டுமே இந்த படம் திரையிடப்பட்ட நிலையில் தற்போது விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் அவரது சொந்த ஊரான கடலூரில் கமலம் திரையரங்கில் செம்பியன் மாதேவி திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள நிலையில் இன்று திரைப்படத்தின் இயக்குநரும் நடிகருமான லோக பத்மநாபன் வந்தபோது ரசிகர்கள் அவருடன் கை கொடுத்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நல்ல படம் என்று தங்களது கருத்துக்களையும் கடலூர் மக்கள் அவரிடம் தெரிவித்து சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லோக பத்மநாதன் கூறுகையில், நல்ல கதைகள் வெற்றி பெறும் என்பதை தமிழ் மக்கள் உணர்த்தியுள்ளனர். படத்திற்கு கொடுத்த வரவேற்புக்கு தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். கடந்த 28ஆம் தேதி சொந்த ஊரில் படம் ரிலீஸ் ஆகவில்லை என வருத்தம் தெரிவித்த நிலையில் கடலூரில் இந்த திரைப்படத்தை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். எல்லாருக்கும் வணக்கம். கடலூர் கமலம் தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸ். படம் ரிலீஸ் ஆன நேற்று காலையில் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரலையுமே தேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ், பத்திரிகையாளர்கள் வந்து புகழ்ந்து தள்ளுறீங்க. சோஷியல் மீடியாவிலையும் சரி, சோஷியல் நெட்ஒர்க்லையும் சரி பயங்கரமான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து செம்மையாக இருக்குது. நான் இப்போ லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்தேன். 4th ரீல் 5th ஐ திங்க் 6th ரீல் நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கப்போ அவ்வளோ கிளாப்ஸ், விசில், கத்துறது கேட்குறப்ப ரொம்ப என்கரேஜாக இருந்தது. முன்னாடியே கமலா தேட்டரில் என்ன சொன்னனோ அங்கே என்ன ஃபீல் பண்ணமோ அதே ஃபீல் வந்து இங்கே இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நன்றி. இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுனால நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் பண்ணி டக்குனு கொஸ்டின் கேட்டு போயிடலாம். டக்கு இல்லை, அதுதான் நிறைய படம் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 மீடியாவில் கிட்டத்தட்ட இதே பற்றி சாதின்னு அப்படியே பேசிட்டு இருக்கோம். அதுவே பயங்கர கான்ட்ரவர்சியாக பேசிட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமும் சாதி அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. படம் ஒரு பக்காவான லவ் சப்ஜெக்டாக இருக்குது. ஒரு கமர்ஷியலாக வந்து எவ்வளோ லவ்வாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஒரு புது படத்துக்கு ஒரு புது ஆக்டரு, புது ஆர்டிஸ்ட்டு, புது டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர், புது ப்ரொடக்ஷன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்து மக்கள் வந்து நல்ல கண்டென்ட்டை வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அடுத்த லெவலில் வர்ற இயக்குநர்களுக்கு, உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நட்பு வட்டாரத்துலேயும் சினிமா துறையிலேருந்தும் நிறைய நண்பர்கள். வணக்கம், நான் ஜேபி மசூதி. இதில் வந்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த இயக்குனர் பத்மநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் படுறேன். உண்மையுமே படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லா போயிட்டுருக்கு. எல்லா இடத்தையும் ஷோ பார்த்துட்டு தான் இருக்கும். எல்லா இடத்தையும் நல்ல ரெஸ்பான்ஸு. அதில் ஒர்க் பண்ண டீம் அனைத்து பேருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பத்மநாதனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். படம் நல்லா வந்திருக்கு. நல்லா மக்கள் நல்லா ரசித்து பார்த்தாங்க. இன்னும் மேல் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.